பெபிள்ஸ் தமிழ். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மெட்ரோ ட்ரெயின் வீடியோன்னெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. எஸ், இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற ப்ரீமியம் பஸ்ஸில் இன்றைக்கி இந்த சென்னை ஒன் ஆப்பில் புக் பண்ணி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த ப்ரீமியம் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் புக் பண்ணது பார்த்தீங்கன்னா சென்னை ஒன் ஆப்பில் தான். சூப்பராக இருக்குது. இப்போது இந்த கோயம்பேட்டில் இருந்து நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கேருந்து ஃபுல் ஸ்ட்ரெச் தான் நம்ம பார்க்க போகிறோம். திருச்சேரி வரைக்கும் தான் இந்த ட்ராவல் நம்ம பண்ண போகிறோம். நம்ம கூட பைலட் இருக்காரு. சொல்லுங்கண்ணே. ஓகே, மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? நல்லா சூப்பராக இருக்குது வரவேற்பு. நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக டைமில் பிக்கப் பண்ணி ஓகே கரெக்டாக அவங்க ஸ்டாப்பில் கொண்டு போய் நாங்கள் வந்து ஓகே சேர்த்துடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குங்க. ஓகே, புக் பண்ணுறவங்க கரெக்டாக ஏறிடுறாங்க. ஓகே. கரெக்டாக ஆன்லைனில் சீட் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கூட நான் உங்களுக்கு வந்து சீட்டு உள்ளே வச்சு நாங்கள் புக் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறோங்க. சூப்பர். இப்போ வந்து 5 days ஆகிட்டு இருக்கு. 5 days சீட் ஃபுல்லாக இதாங்க போயிட்டு இருக்குது. ஓகே, நல்லா இருக்குங்க, வரவேற்பு சூப்பராக இருக்குது. சூப்பர். இந்த வண்டி இப்போ நம்ம புக் பண்றோமே, நார்மல் 570p நார்மல் பஸ் மாதிரி எல்லா ஸ்டாப்பிங்ல நின்று போகுமா, இல்ல உங்களுக்கு பர்டிகுலரா ஒரு இல்லை எல்லா ஸ்டாப்லும் ஆள் நிற்கிறாங்க. எல்லா ஸ்டாப்பும் நாங்கள் 20 ஸ்டேஜ் ஸ்டாப் இருக்கு. அதில் வந்து நாங்கள் வந்து நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணி தான் போவோம். எல்லா ஸ்டாப்லும் நம்ம போகிறது ஃபுல்லாகவே ஐடி ஃபீல்டுங்க. ஆமாம், அதனால உங்களுக்கு எல்லா ஸ்டாப்லையும் ஆள் நிற்பாங்க. மேக்ஸிமம் 2 பேர் இப்படி நிற்பாங்க. ஆள் இருக்கிறனால நாங்கள் ஏற்றிக்குவோம். அப்படியே யாரும் ஏற்றாமல் போக மாட்டாங்க. சொல்லிடுவோம் யாராக இருந்தாலும் ப்ரீமியம் வண்டிங்க, காஸ்ட் கொஞ்சம் ப்ரைஸ் கூட தான். ஓகேண்ணா, நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க, சென்னை ஒன்று ஆப் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓகேன்னா அவங்க ஏற்றி நாங்கள் கரெக்டான ஸ்டாப்பில் நாங்கள் அலௌன்ஸ் பண்ணுங்க. அந்த ஸ்டாப் வரப்போ பேக் டோர் திறக்க மாட்டோம், ஃப்ரண்ட் டோரில் தாங்க இறங்கணும், அதில் தாங்க ஏறணும். இந்த வண்டியோட இதை வந்து குவாலிட்டியாக இருக்கும். மற்ற வண்டியெல்லாம் வந்து 2 டோர் திறப்பாங்க. இந்த வண்டியில் மட்டும் சிங்கிள் டோர் மட்டும் தான் திறப்போம். ஓகே, அதனால அதில் ஏறி அதில் இறங்கிடலாங்க. 2 ஹவர்ஸுங்க கரெக்டாக டைமிங்கு. ஓகே. மற்ற வண்டியெல்லாம் வந்து 2.5 5 hours ஆகுங்க. ஓகே, வந்து கரெக்டாக 2 hours ஆகுங்க. சூப்பர்ண்ணே. அதுக்கு மேலே வந்து டைமிங் கூட போகாதுங்க. ஓகே. டிராஃபிக் டைமில் வேணால் ஒரு 10 நிமிஷம் அப்படி ஆகணும். ஈவினிங் 6 o'clock மேலே OMR வந்து ரொம்பவே டிராஃபிக் அது. ஆமாம், அது மட்டும் ஆகுங்க. மற்றபடி எல்லாமே பிஃபோராக வந்து உங்களுக்கு ஒரு 5 செகண்ட் முன்னாடியே போயிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு சென்னை ஒன் ஆப் கரெக்டாக பஸ்ஸை பார்க்கும்போதே நீங்கள் ஏறிட்டு பிஃபோராகவும் புக் பண்ணலாம். அதே நேரத்தில் உங்கள் ஃபோனில் நெட்டு பிரச்சனையாக இருக்குது, ஏறிட்டனால டிக்கெட் எடுக்க முடியாதுன்ற ப்ராப்ளம் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் இன்பில்ட்டாகவே வைஃபையும் கொடுத்துருக்காங்க. இந்த வைஃபை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். இது மட்டும் ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் பொதுவாகவே சரி, இந்த ரூட்டை பொறுத்த வரைக்கும் 570S வந்து கோயம்பேடு டு திருச்சேரி வந்து குறைஞ்சது 2.5 hours ஆகும். ஒரு ப்ரீமியம் பஸ்ஸில் நீங்கள் வெளியூர் ட்ராவல் பண்ணும்போது எப்படி ட்ராவல் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான கான்செப்ட் தான் இதில். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு கூட போகலாம். சீட்டை வந்து நீங்கள் தான் புக் பண்ணுறீங்க. உங்களோட சீட்டை நீங்கள் புக் பண்ணிவிட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கலாம். ஒவ்வொரு சீட்டோட கம்ஃபர்டபுளும் இப்போ நம்ம அடுத்து 1 by 1 பார்த்துட்டே வரலாம். வாங்க. Next stop, Tirunakar. Space for wheelchair handicapped வந்தீங்கன்னா உட்கார்றதுக்கு இங்கே உங்களுக்கு மொத்தம் 4 சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சீட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஏசி நல்லா கூலிங்காகவே இருக்குது. இப்போது நான் நார்மல் பஸ்ஸில் வரும்போது கூட ஒரு வயசானவர் ரொம்பவே தள்ளாடிட்டு நிற்க முடியாமல தான் வந்துட்டு இருந்தார். ஏன்னா அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ட்ராவல் பண்ணுற மாதிரியான பஸ்ஸு. இப்போது நீங்கள் ஒரு ஓலாவாகட்டும் யூபராகட்டும் புக் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ரீமியம் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. 11:15 ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது 11:25 நான் வடபழனி இப்போ கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா புக்கிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாப்பிங்கில் ஏற வேண்டிய அவசியம் இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் வண்டி மூவிங்லேயே இருக்குது. பொதுவாக பஸ்ஸில் ஏறினா என்னென்ன பிரச்சனை வரும்? கூட்டம் அதிகமாக இருக்குது, இன்னொன்று சில்லற பிரச்சனை, இன்னொன்று டைமிங்க்கு போக முடியாது. அது 3மே இந்த இதில் கிடையவே கிடையாது. சென்னை ஒன் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். உள்ளே ஏறிட்டு கூட ட்ராவல் பண்ணலாங்க. பட் ஆனால் அது டைமிங்குள்ளே நீங்கள் பண்ணிடணும். வைஃபை அவைலபிளாக இருக்குது. சென்னை ஒன் ஆப் மூலமாக மட்டும்தான் நீங்கள் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியும்.
கேஷ் எடுத்து உள்ளே ஏறி டிக்கெட் எடுக்கலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கு உண்டான ஆப்ஷன் இப்போதைக்கு இந்த பஸ்ஸில் கிடையாது. உங்களுக்கு சேஃப்டிக்கு ஹம்மர் இருக்குது, அதே நேரத்தில் எனி ஃபயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்காக கொடுக்குறது. அடுத்த பேருந்து நிறுத்தம் அசோக் பில்லர். நெக்ஸ்ட் ஸ்டாப் அசோக் பில்லர். இப்போது காட்சி தியேட்டர் தாண்டி போயிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு ஜேர்னி. இந்த வண்டியோட டிக்கெட் ப்ராசஸிங் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். சென்னை ஒன் ஆப்பில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த டைமிங்கில் நீங்கள் ஏறுறீங்களோ அந்த டைமிங்கோடு வந்துடும். ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்புக்கு ஒவ்வொரு டைமிங் காட்டும். நான் கோயம்பேடுலேருந்து 11:15 பஸ் தாங்க ஏறினேன். உள்ளே ஏறின உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் காமிச்சிருவாங்க. எம்ஜிஆர் கோயம்பேடு ஸ்டேபிளாக வந்துடும். அதிலேருந்து எந்த ஸ்டாப்பிங் நீங்கள் போகணுமோ அந்த ஸ்டாப்பிங்கை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குண்டான ஃபேர் என்னன்றது வந்துடும். அடுத்தது செக்டு இன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 டிஜிட் நம்பர் கேட்பாங்க. அந்த 4 டிஜிட் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த MTCK 5655 ஒவ்வொரு பஸ்ஸுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக்டு இன் வந்துடும். அதுலேருந்து நீங்கள் ஈஸியாகவே ட்ராவல் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்குது. நம்ம நார்மல் சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். ஆனால் இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்க தான் பார்த்தீங்கன்னா சென்னை ஒன் ஆப்போட பர்சன்ஸ். இங்கே இவங்க சென்னை ஒன் ஆப் மூலமாக உங்களுக்கு இந்த பஸ்ஸை டிக்கெட்டை டிக் பண்ணிடுறாங்க. Hindi bus terminus. அவ்வளோதானா? 30 தானா? சரி. கிண்டியிலேருந்து சோழிங்கநல்லூர் போகிறதுக்கு உங்களுக்கு இந்த பஸ்ஸோட டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 125 ருபீஸ். ஆனால் சென்னை ஒன் ஆப் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அது மூலமாக தான் நீங்கள் டிக்கெட்டை புக் பண்ண முடியும். மற்றபடி ஜென்ரலாக ஒரு கேஷோ இல்லை எனி அதர் ஆப்போ வந்து இந்த பஸ்ஸில் உங்களுக்கு சில ஃப்யூச்சரில் இந்த கிண்டியிலேருந்து நீங்கள் திருச்சேரி, சோழிங்கநல்லூர், சிப்காட்டுக்கு எல்லாமே மெட்ரோவில் போகலாம். பட் உங்களுக்கு இந்த ஏசி பஸ்ஸில் ரொம்பவே டைமிங் கம்மியாக கம்ஃபர்டபுளாக போகிறதுக்கு இங்கேருந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பஸ்ஸு இருக்குது. அதுவும் வெளியே வெயில் சும்மா சுட்டெரிக்குது. பட் ஆனால் உள்ளே அந்தளவுக்கு தெரில. கூலிங் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. சீட்டு ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங்க்கு USB பாயிண்ட்டும் சிபின் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒர்க் பண்ணுறவங்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இதை ட்ராவல் பண்ணலாம். அடுத்த பேருந்து நிறுத்தம் ஹல்டா. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஹல்டா. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்ட்ரல் டோர் வந்து மெயினில் மட்டும்தாங்க ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் போய் நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக டிரைவர் அந்த ஸ்டாப்பிங் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும், உங்களுக்கு ஓப்பனும் பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. அது ஒரு கம்ஃபர்டபுளான விஷயமா இருக்குது. ஒரு சொல்ல கிளி சொடி தேடுது. அடுத்த பேருந்து நிறுத்தம் வேலுச்சேரி குருநானக் கல்லூரி. இப்போ டைம் 12 o'clock. குருநானக் காலேஜ், அதாவது இந்த ஃபீனிக்ஸ் மால், கோயம்பேடுலேருந்து ஃபீனிக்ஸ் மால் போகணுன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸில் கரெக்டாக நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம். அடுத்த பேருந்து நிறுத்தம் வேலுச்சேரி தண்டீஸ்வரன் நகர். நெக்ஸ்ட் ஸ்டாப் தண்டீஸ்வரன் நகர், வேலுச்சேரி. அடுத்த பேருந்து நிறுத்தம் வேளச்சேரி. நெக்ஸ்ட் ஸ்டாப் வேளச்சேரி.
டைம் 12 o'clock. வேளச்சேரி வந்திருக்கோம். 45 மினிட்ஸில் இங்கே வேளச்சேரி வந்து ரீச் பண்ணியிருக்கோம். தரமணி எம்ஜிஆர் ரோடு முன்னாடி இருக்கும். இங்கேருந்து தரமணி ரயில்வே ஸ்டேஷன். இப்போது இங்கேருந்து எஸ்ஆர்பி டூர்ஸ் வழியாக ஓஎம்ஆர் தான் ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை வசதி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைஃபை வசதி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ப்ரீமியம் 56 என்டர் பாஸ்வேர்ட் சூப்பருங்க. வைஃபை கனெக்ட் ஆயிடுச்சு. அடுத்த பேருந்து நிறுத்தம் SRP Tools. Next stop SRP Tools. நம்ம ஆல்ரெடி இந்த கோயம்பேடு அண்ட் சிறுசேரி ரூட் பார்த்துருக்கிறதுனால இந்த பஸ்ஸோட ஒரு முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு ரொம்பவே ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அடுத்த பேருந்து நிறுத்தம் IGP. Next stop IGP. என்னடா சவுண்டு மட்டும் கேட்குது, டோர் ஓப்பன் ஆகல தானே பார்க்குறீங்க? டோர் ஃப்ரண்ட்டில் தான் ஓப்பன் ஆகும். அண்டு இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோயம்பேடுலேருந்து உங்களோட சிறுசேரி ரூமுக்கு வரதா இருந்தாலும் சரி, ஒர்க்கு முடிச்சுட்டு வரதா இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான பஸ்ஸு. இதே மாதிரி உங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்தும் திருவான்மையூருக்கு பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது. அண்ட் மெயினாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, உங்களுக்கு இந்த ஊர்லேருந்து வரும்போது டூரிஸ்ட் பேக்லாம் எடுத்துகிட்டு ஆட்டோ கேப் புக் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ப்ரீமியம் பஸ்லேயே வரலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பேக்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஷியஸ் வசதி இருக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தங்க பாட்டு கேட்டுட்ருக்காங்க, ஒருத்தங்க படம் பார்த்துட்ருக்காங்க, ஒருத்தங்க லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் வந்து தொழில் செய்கிறவங்க கூட சின்னதாக ஒரு பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரதா இருந்தால் இந்த பஸ்லேயே எடுத்துகிட்டு வராங்க. ஒரு ஸ்மூத்தான ஜேர்னி நீங்கள் இந்த பஸ்ஸில் என்ஜாய் பண்ணலாம். அடுத்த பேருந்து நிறுத்தம் பெருங்குடி. நெக்ஸ்ட் ஸ்டாப் பெருங்குடி. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீவரம் பெருங்குடி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகிற இடம். அடுத்த பேருந்து நிறுத்தம் சீவரம். நெக்ஸ்ட் ஸ்டாப் சீவரம். இதுதாங்க டிபி ஜெயின் காலேஜ் பஸ் ஸ்டாப். இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். அது மட்டும் இல்லாமல் டிபி ஜெயின் காலேஜ் இருக்குது, மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை எல்லாமே போனோம்னா இது ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப். மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். ஈசிஆர் போகிறது அந்த பக்கம் போனால் மேடவாக்கம் போகலாம். இப்போ நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கிறது சோழிங்கநல்லூர். டைம் பார்த்தீங்கன்னா 12:40, கிட்டத்தட்ட 1.5 hour. சிறுசேரி சிப்காட் வாங்க உள்ள போகலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஏறி நல்லா உட்கார்றதுக்கு 4 சீட்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. வயசானவங்களுக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து டவுனில் இறக்கி தான் கொடுக்குறாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சிறுசேரிக்குள்ளே வந்து ரீச் பண்ணிட்டேன். கோயம்பேட்டில் 11:15 ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே 1:15 வரணும். 1 மணிக்கே இங்கே சிறுசேரி நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். இந்த ஏசி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது. கூலிங் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வெயிலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு சூப்பரான ட்ராவலை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அக்கி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செயின். நல்ல கல்வி அறிவு இருந்தும் பிறர் பொருளை கவர வேண்டி எல்லோரிடமும் வெறியன் போல் நடந்து கொள்பவர்கள் அவர்கள் பெற்ற அறிவால் எந்த பயனும் இல்லை. பெபிள்ஸ் தமிழ்.